அனைவருக்கும் வணக்கம். கல்வியில் சிறந்த பெண்களில் நம்ம 2வது பாகம் பார்க்க போகிறோம். ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என்று நினைச்சாங்க முன்னோர்கள். சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடிபுகுந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாழ்த்தினாங்க. சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. அது சரினே. இன்று பெண்களை நல்லா படித்து உயர்ந்த பதவியெல்லாம் பெற்று நாட்டையே ஆள்றாங்க. இந்த நிலை எப்படினே வந்தது? அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி. இந்த நிலையை அடைய அவங்க பட்ட பாடு சொல்லி முடியாது. அதைத்தான் கேட்கிறேன், விரிவாக சொல்லுங்கண்ணே. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கென்று ஆணவமாக கேட்டவங்க மத்தியில் அதுக்கு மத்தியில் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைச்சாங்க முத்துலட்சுமி. ஆமாம், முத்துலட்சுமி. அடடா, என்ன அருமையான செய்தி. அவங்க வேறு என்னென்னலாம் செய்தாங்கண்ணே? பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க, சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க, மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க. என்ன இருந்தாலும் படித்தவங்க தான். அவங்கள போலவே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் நல்லா படித்தவங்க, சமூக சேவகியாக இருந்த பெண்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க. இன்னும் வேற யாரெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டாங்கன்னு சொல்கிறேன், கேளு தம்பி. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார்? தந்தை பெரியார். பிடியாத பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து உத்தவைத்தவர் யார்? நம் பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமென இடிமுழக்கம் செய்தவர் யார்? பாரதிதாசனார். இவ்வாறு செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்தது என்பதையே கேட்க மறந்து விட்டோமே அண்ணே. பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல, ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி. என்னென்ன சொல்றீங்க? நம்ப முடியல. ஆங்கில அரசு சட்டம் போட்டதா? புரியும்படி சொல்லுங்க தம்பி. 1882 ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தின் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இணையர் முதல் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. இது புது செய்தியா இருக்கே. அதன் பிறகு பெண்கள் கல்வி பயில பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சு. ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க. சரி, விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள் பெண் விடுதலைக்காக என்னென்ன பண்ணாங்க? அதை சொல்லாமல் விடுவேனா தம்பி? கற்க வேண்டும் பெண்ணே, கற்க வேண்டும் பெண்ணே, கற்க வேண்டும் பெண்ணே, கற்க வேண்டும் பெண்ணே, கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலையோங்கும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள், பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். பெண்கள் பள்ளிக்கூடம் திறந்தார்கள், பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். நமது தமிழக அரசு நல்ல திட்டங்களையே தந்திருக்கிறது அண்ணன். அனைவருக்கும் நன்றி.